அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சலபு கொள்கை, சலபி கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா? இந்த சலபு இந்த வார்த்தைக்கு முன்னோர்கள் என்று பொருள். நம்முடைய தந்தை காலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அனைவருமே அகராதுபடி சலபுகள் ஆவார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கூட சலபிகளாக ஆகிவிடுவோம். குர்ஆனிலோ நபி மொழியிலோ சலபு கொள்கை என்று எந்த ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை. வரலாற்று ரீதியாக குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில் முஸ்லிம் சமுதாயத்தில் பிளவு ஏற்பட்ட போதுதான் சல்பி கொள்கை என்பது உருவாக்கப்பட்டது. அல்லாஹ் தன்னை பற்றி பேசும்போது தனது ஆற்றலை பற்றியும் பேசுகிறான், தனது தோற்றத்தை பற்றியும் பேசுகிறான். ஆற்றலை பற்றும் பேசும் வசனங்களில் கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை. எனது கை, எனது முகம் என்பது போன்ற சொற்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல்லாவின் கை என்றால் கையென்று நபித்தோழர் காலத்தில் புரிந்து கொள்ளப்பட்டது. கை என்றால் அல்லாவின் ஆற்றல் என்று கருத்து கொடுக்கப்படவில்லை. நபித்தோழருக்கு அடுத்த தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் இவ்வாறு பொருள் கொண்டனர். ஆனால் தபௌ தாபியன்கள் காலத்தில் நேரடி அர்த்தம் கொள்ளாமல் இது போன்ற சொற்களுக்கு வேறு கருத்தை சில அறிஞர்கள் கொடுக்கலானார்கள். அப்போதுதான் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் அல்லாவை பற்றி நம்முடைய செலவுகள், அதாவது சஹாபாக்கள், தாபியன்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் செலவு என்பதை கொள்கையுடன் தொடர்புபடுத்தி பயன்படுத்தினார்கள். இதன் பிறகுதான் யார் நபித்தோழர்கள் அல்லாவை புரிந்து கொண்டது போல் புரிந்து கொண்டார்களோ அவர்கள் செலவுகள் என்று குறிப்பிடப்பட்டனர்.